இலக்கிய சீரியல்ல கௌதம பொறுத்த வரைக்கும் கார்த்திய எப்படியாவது அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி இவங்களுடைய வலையிலிருந்து தப்பிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம மனப்பூர்வமா கொஞ்சம் தெம்பா இருக்கணும். அந்த எஸ்எஸ்கே கிட்ட போனாலே எஸ்எஸ்கே நம்மளை பார்த்து, ஏண்டா நீயே ஒரு அப்பம் பேர் தெரியாத அனாத பைய, நீ என்னடா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்மள ஒரு வார்த்தையில ஆஃப் பண்ணிடுவான். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கார்த்திய அந்த அசுரன் எஸ்எஸ்கே கிட்ட இருந்து வெளியே கொண்டு வர முடியும்? பாவம் ஜானு கார்த்தி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. அதனால நம்ம எப்படியாவது எஸ்எஸ்கே கிட்ட மோதிதான் ஆகணும். கார்த்திய அந்த எஸ்எஸ்கே தாச்சானி இவங்களுடைய சூழ்ச்சி வழியிலிருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம எஸ்எஸ்கேவை ஒழிச்சு கட்டணும். அதுக்கு நாம நம்ம அப்பா யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம அப்பா யாருன்னு தெரிஞ்சதான் அந்த எஸ்எஸ்கே அந்த கேள்வியை கேட்டு நிலக்குழி வைக்கும் போது, டேய் ஏன்னா சும்மா இதே சொல்லிட்டு இருக்க, எங்க அப்பா இவர்தான்டா அப்படின்னு தைரியமா சொல்லணும். அதுக்கு முதல்ல நமக்கு நம்ம அப்பா யாருன்னு தெரியணும். நானும் ரேவதி அம்மாட்ட எத்தனையோ முறை இதை பத்தி கேட்டுட்டேன். ஆனா ரேவதி அம்மா எதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க? அப்படி நம்ம அப்பா அவரு அப்படின்னு தப்பு பண்ணாரு, எதுக்காக ரேவதி அம்மா அதை நம்மள்ட்ட இருந்து மறைக்கணும்? அதுதான் ஒண்ணுமே புரியல. நாம இதுக்கு மேலேயே அவங்களை கேட்டு கஷ்டப்படுத்த வேணாம், நாமளே அதை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு கௌதம் ரேவதி வீட்டுக்கு போறாரு. ரேவதி இலக்கிய 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து கௌதம் உள்ள போந்து ரேவதியோட ரூம்ல எல்லா இடத்தையும் தேடுறாரு. ஆனா கௌதமுக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான். எங்கேயுமே எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. என்னடா பண்றது? அம்மா அப்பாவை பார்த்தின எந்த ஒரு ஆதாரத்தையும் ஏன் வச்சுக்கல? அப்போ அந்த ஆள் என்ன அவ்வளவு மோசமானவரா அப்படின்னு கௌதம்குள்ள ஒரு நினைப்பு வருது. அப்போதான் பீரோலுக்கு மேல ஒரு பொட்டி இருக்கிறத பாக்குறாரு. அந்த பொட்டியை பார்த்தோன்னே கௌதமுக்கு அந்த பொட்டியில ஒருவேளை ஏதாவது இருக்குமோ? அது பார்க்கறது ரொம்ப பழைய பொட்டியா தெரியுது. அப்போ அம்மா அந்த பழைய பொட்டியில தான் இது வச்சிருக்காங்க அப்படின்னு கௌதம் பொட்டி அறுக்கி பாக்குறாரு. பொட்டி அறுக்கி தேடுறாரு. அதுல வெறும் பழைய புடவை தான் இருக்கு. தேடிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ரேவதியும் இலக்கியாவும் உள்ள வராங்க. அத்தை, நாம போகும்போது வீட்டை பூட்டிட்டு தானே போனோம்? ஆமா இலக்கியா, ஏமா? அங்க பாருங்களேன், கதவு திறந்துருக்கு. இலக்கியா, என்ன சொல்ற? ஒரு திருட வந்திருப்பானோ? ஐயோ அத்தை, திருட வந்து இங்க என்ன திருட போறான்? என்ன இருக்கு இந்த வீட்டுல அப்படின்னு உள்ள வராங்க. பார்த்தா கௌதம். கௌதம் பார்த்த இலக்கியாவும் ரேவதியும் சமாளிச்சு வராங்க. ரேவதி உடனே, கௌதம் என்னப்பா பண்றீங்க? இல்லம்மா, அது வந்து கௌதம், சொல்லுப்பா. இங்க இருக்க ரூம்ல இந்த பேக்லாம் தேடி எடுத்து அப்படியே பார்க்கவும் பேக்லாம் திறந்துருக்கு, பொட்டி திறந்துருக்கு. கௌதம் ஒண்ணு, இல்லம்மா, எனக்கு என் அப்பா யாருங்கிற உண்மை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை நானும் உங்கள்கிட்ட பல முறை கேட்டுட்டேன். ஆனா நீங்க அதை சொல்றதுக்கு தயாரா இல்லை. அதான் எனக்கு வேற என்ன பண்ணுன்னு தெரியலம்மா. அதனால நானே வந்து தேடி பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ கௌதம், நான் தான் சொல்றேனேப்பா, உனக்கே நேரம் வரும்போது தெரிய வரும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஏன்பா கௌதம் இப்படி அவசரப்படுற? இலக்கிய உடனே, கௌதம் ஏன் இப்படி பண்றீங்க? பாவம் அத்தை மனசு கஷ்டப்பட மாட்டாங்களா? ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியாம இருக்கு. இந்த நேரத்துல நீங்களும் ஏன் கௌதம் இப்படி பண்றீங்க? வாங்க முதல்ல. கௌதம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். பார்த்தா கீழே ஒரு போட்டோ இருக்குது. அதை கௌதம் பாத்துறாரு. அதை குனிஞ்சு எடுக்கிறாரு. இங்க ரேவதிக்கும் இலக்கியாவுக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ரேவதி வேற, ஐயோ அந்த போட்டோல நானும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து இருப்போமே, அந்த போட்டோ மட்டும் இப்ப கௌதம் பாத்துட்டானா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்போ என்ன பண்றது அப்படின்னு ரேவதி துடிச்சு போறாங்க. அந்த போட்டோவை ரேவதி வாங்கும்போது, ஏமா ஏன் படுங்குறீங்க, இது என்ன போட்டோ அப்படின்னு திருப்பி பாத்துறான் கௌதம். பார்த்த உடனே கௌதமுக்கு சமாதிச்சு, அம்மா இந்த போட்டோ இருக்கிறது எஸ்எஸ்கே தானே? இது நீங்க தானே? அப்போ என் அப்பா எஸ்எஸ்கேவா? சொல்லுங்கம்மா, என் அப்பா எஸ்எஸ்கேவா அப்படின்னு கௌதம் கேட்க கேட்க நம்ம ரேவதியால பதில் பேசவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இலக்கியா, ஐயோ கௌதம், ஆமா உங்க அப்பா எஸ்எஸ்கே தான். அதனாலதான் அத்தை இத்தனை நாள் இந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்லாம மறைச்சாங்க. இந்த உண்மை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க தாங்கிக்க மாட்டீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க, போயிட்டு தேவை பிரச்சனை பண்ணுவீங்க. அந்த எஸ்எஸ்கே ஏற்கனவே ரேவதியத்தைய கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு புள்ள இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அது யாருன்னு தெரியாம தான் இத்தனை நாளா ரேவதி அத்தையை விட்டு வச்சிருக்கான். எப்படியும் ஒரு நாள் ரேவதி அத்தையோட புள்ள யாருன்னு அவன் தெரிய வரும்போது ரேவதி அத்தையும் உங்களையும் கொல்றதுக்கு தான் அவன் காத்துட்டு இருக்கான். அது தெரியாம நீங்க வேற ஏன் கௌதம் இப்படி பண்றீங்க? இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு அத்தை மறைச்சாங்க. லாஸ்டா அதை நீங்க தெரிஞ்சிட்டீங்க கௌதம். இலக்கியா சொல்லும்போது கௌதம் உடனே, இலக்கியா அப்போ இந்த உண்மை உனக்கு தெரியுமா ஏற்கனவே? கௌதம், அது வந்து அது வந்து இலக்கியா, உனக்கு எல்லாமே எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா என்கிட்ட எதையும் சொல்லாம மறைக்கிற. ஏன் இலக்கியா? நான் உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ணேன்? எத்தனை நாள் நான் ஃபீல் பண்ணிருப்பேன், அதை நீ பாத்திருப்பல. அப்பா யாருன்னு தெரியல, அப்பா யாரு தெரியலன்னு எவ்வளவு புலம்பிருப்பேன். ஏன் இலக்கியா அந்த உண்மையான்ட்டு மறைச்ச?
ஐயோ கௌதம், நாங்க தான் சொல்றோம்ல கௌதம், அந்த எஸ்எஸ்கே நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல கௌதம். ரேவதி அத்தையவே எத்தனை முறை கொல்ல பார்த்துருக்கான்னு தெரியுமா? அதனால தான் கௌதம் இதை உங்கள்கிட்ட சொல்லல. சொன்னா நீங்க நேரா போயிட்டு அந்த எஸ்எஸ் கிட்ட நான் தான் உன் புள்ள, நீ தாண்டே என் அப்பான்னு சொல்லி நேரா கேட்டுருவீங்க கௌதம். கேட்டுட்டு அந்த எஸ்எஸ் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே அவன் உங்களை எப்பெல்லாம் ஒழிச்சு கட்டலான்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல நீங்க தான் அவன் புள்ளன்னு தெரிஞ்சா அவனுடைய சொத்துக்காகவும் அவனுடைய இந்த வசதிக்காகவும் அவன் கண்டிப்பா தப்பிக்கணுங்கிறதுக்காக உங்களை கொன்னுடுவான் கௌதம். அதான் கௌதம் உங்கள்கிட்ட சொல்லல. ப்ளீஸ் கௌதம், இதை விட்டுருங்க கௌதம். என்ன இலக்கியா சொல்ற? எங்க அம்மாவை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கான், எங்களை இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வச்சிருக்கான். இதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் இன்னைக்கு அந்த தாட்சாயணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொகுசா வாழ்வான். எங்க அம்மா இப்படி கஷ்டப்படணுமா? அதுலயும் என்னை எத்தனை முறை தெரியுமா அவன் அப்பம் பேர் தெரியாதுன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுத்திருப்பான். இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுல. அவன் இது வரைக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பண்ண பாவத்தை விட எங்க அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்கு அவன் கண்டிப்பா பதில் சொல்லிதான் அவன் இலக்கியா. சொல்ல வைக்காம நான் விட மாட்டேன். அவனை என்ன பண்ண போற மட்டும் பாரு. கௌதம் அந்த போட்டோ எடுத்துட்டு வேகமா கிளம்புறான். உடனே ரேவதி, கௌதம் வம்சா சொல்றது கேக்குறியா? ஐயோ கௌதம், நான் சொல்றது கேளு. இங்க பாரு கௌதம், எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுதானே இப்ப நீ பண்ண போற. இதுக்காக தான் கௌதம் இத்தனை நாளா நீ கேட்கும் போதெல்லாம் உங்க அப்பா யாருங்க உண்மையை நான் சொல்லாம இருந்தேன். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா எஸ்எஸ்கே அவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது. என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தான். ஆனா அதுக்கப்புறம் தாச்சா நீங்க ஒரு பணக்காரி கிடைச்ச உடனே என்னையும் உன்னையும் நடு ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டு போய் செட்டில் ஆயிட்டான்னு நினைக்கிற? இல்ல கௌதம், என்னையும் உன்னையும் கொல்றதுக்கு அப்பவே துணிஞ்சுவான் அவன். ஆனா அவன்கிட்ட இருந்து நான் உன்னை எப்படியோ காப்பாத்தி இத்தனை வருஷமா கரை சேர்த்துட்டேன். இப்ப வரைக்கும் கூட அவன் உன்னையும் என்னையும் கொல்றதுக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கான். இப்ப கூட நான் இங்கதான் இருக்கேன், என் புள்ள நீதான் தெரிஞ்சா அதுக்காக அவன் உடனே பார்த்துட்டு ஆஹா கௌதம் என் புள்ளியான்னு சொல்லி உன்னை தூக்கி வச்சு கொஞ்ச மாட்டான். உன்னை இந்த செகண்டே கொலை பண்ணி உன்னை யாருக்கும் தெரியாம கொண்டு போய் எங்கேயாவது புதைச்சுன்னு தான் நினைப்பான். அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் கௌதம். நான் சொல்றது கேளு. அவனுக்குன்னு ஒரு அழிவு காலம் வரும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு கௌதம். அது வரைக்கும் நீ அவன் தான் உன் அப்பாங்கத அவன்கிட்ட காட்டிக்காத ப்ளீஸ் கௌதம். கௌதம் நிக்கிறாரு இலக்கியவனே. ஆமா கௌதம், அந்த எஸ்எஸ்கே பழி வாங்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க நேரா போயிட்டு நீதான் என் அப்ப உன்னை நான் பழி வாங்க விட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இதுல மிகப்பெரிய உயிர் பலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கௌதம். ஒண்ணு உங்களை கொல்லுவான், இல்லைன்னா ரேவதியை கொன்னு அது மூலியமா உங்களுக்கு பயத்தை காட்டுவான். அதனால நான் சொல்றது கேளுங்க கௌதம். நீங்க அந்த எஸ்எஸ்கே பழி வாங்கி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கும் இப்ப அவன் குடும்பத்துக்கும் அவன் பண்ற பாவத்துக்கு அவனை பழி வாங்காம விடக்கூடாது. ஆனா பழி வாங்கிட்டு அவன் வீழும் போதுதான் நம்ம போயிட்டு நீ தாண்டா என் அப்பா அப்படிங்கிற உண்மையை சொல்லணும். அப்பதான் அவன் துடிப்பான். அதனால அதை மட்டும் இங்க மனசுல வச்சுங்க கௌதம். அவனை பழி வாங்கணும். பழி வாங்கி அவன் கடைசியா நம்மள்ட்ட கெஞ்சுவான் தெரியுமா, என்னை விட்டுரு கௌதம், என்னை விட்டுருன்னு. அந்த நேரத்துல தான் இதுக்கெல்லாம் காரணம் நீ என்னை எதிர்த்தது கிடையாதுடா. ஆரம்பத்துல எங்க அம்மாவுக்கு நீ பண்ண துரோகத்துக்கு தான் நான் உன்னை இந்த அளவுக்கு ஒழிச்சு கட்டின அப்படின்னு அப்ப சொல்லுங்க கௌதம். அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய வழியை உண்டு கொடுக்கும். அவனால அதை லைஃப் லாங் மறக்கவும் முடியாது அப்படின்னு இலக்கியா சொல்றாங்க. உடனே கௌதம், புரியுது இலக்கியா, இப்போ எனக்கு தெளிவா புரியுது. அந்த எஸ்எஸ்கே இதுக்கப்புறம் சும்மா விட போறதில்ல. அவனை எப்படி எங்க அம்மாவுக்கு எனக்கும் பண்ண துரோகத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு பழி வாங்க போறேன் அப்படிங்கிறத பொறுத்து நீயே பாப்ப அப்படின்னு கௌதம் அங்கிருந்து ரொம்ப ஆவேசமா கிளம்பி போறாரு.